வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு லேட்டஸ்ட்டா அதாவது இன்னைக்கு ட்ரெண்டுல ஒரு மீனிங் கூட சொல்லலாம். கேப் கிடைச்சா பூந்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரி தான் வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் படம் கேப் கிடைச்ச உடனே பூந்துருச்சு. அதாவது 9ஆம் தேதி கோச்சடையான் படம் ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல கோச்சடையானுடைய ரிலீஸ் போஸ்ட்பாண்ட் ஆனதும் வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற படத்த 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த படம் 16ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. கோச்சடையான் படம் தள்ளி போனதும் இந்த தேதியிலே நம்ம ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படின்னு 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விடுமுறை நாட்களா இருந்ததுனால படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிருக்கு. அது மட்டும் இல்லாம சந்தானம் என்ன டான்ஸ் ஆட போறாரு? காமெடில வேணா அவர் கிங்கா இருக்கலாம். ஆனா ஆக்ஷன், சென்டிமென்ட் அதுக்கப்புறம் டான்ஸ் இது எல்லாத்துலயும் நாங்க தான் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் ஹீரோஸ்ல இருந்து எல்லா ஹீரோஸும் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல பாடல்கள், காட்சிகள் எல்லாத்துலயுமே பயங்கரமா நடிச்சு டான்ஸ் ஆடி பின்னி எடுத்திருக்காரு சந்தானம். அதனால எல்லா ஹீரோஸ்க்கும் கொஞ்சம் புகைச்சலா தான் இருக்காம். அது மட்டும் இல்லாம படம் இவ்ளோ வெற்றியானத தொடர்ந்து இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான பிவிபி அடுத்த படத்துலயும் நீங்களே நடிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் தொகையும் குடுத்திருக்கு சந்தானத்துக்கு. இந்த சந்தோஷத்துல சந்தானம் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருன்னா, எந்தெந்த தியேட்டர்ல இவருடைய படங்கள் ஓடுதோ அந்த தியேட்டருக்கு தன்னோட நாயகி அதாவது இந்த படத்துல இவருக்கு ஜோடியா நடிச்சிருக்கிற ஆஷானா கூட சேர்ந்துட்டு ஒரு விசிட் அடிக்க போறாராம். எல்லா ரசிகர்களையும் நேரடியா மீட் பண்ணி தன்னுடைய நடிப்புல ஏதாச்சும் குறை இருக்கா, சேர்க்கணுமா, குறைக்கணுமா சொல்லுங்க அப்படின்னு நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்க போறாராம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு கூடுதல் தியேட்டர்கள் கூட நாளைக்கு சேர போகுதாம். சோ பயங்கர சந்தோஷத்துல இந்த படத்துடைய இயக்குனர், தயாரிப்பாளர் சந்தானம் எல்லாருமே இருக்கிறாங்க.